அருணதள பாத பத்மம் அது நிதமுமே துதிக்க அழகு தமிழ் தந்தருளிய மயில் வீரா அதிசயம் அநேகமுற்ற ஸ்கந்தாலய ஆசிரமத்தில் வீற்றிருக்கக்கூடிய ஷடாட்சர சண்முகா, நின் பாதம் பணிந்து பார்த்து கொண்டிருக்கக்கூடிய பக்த கோடிகளுக்கெல்லாம் வளமும் நலமும் மகிழ்வும் என்றும் நிலைத்தே இருக்க தந்திட வேண்டும். அதற்கு உறுதுணையாக பாம்பன் குமர குருதாச சுவாமிகளுடைய கருணை அருளும் கிடைக்கப் பெற்று எல்லோரும் நன்றாக இருக்க வேண்டும். வணக்கம். இந்த வாரமும் நம் ரவி தமிழ்வாணன் ஐயா அவர்கள் இல்லை, ஏன்னா இலங்கை விடுமுறையில் போயிருக்காரு. நம் புத்தகத்தையும் சுமந்து அங்கே விற்பனை செய்வதற்காக. அதில் நாம் இன்று நேரடியாக உங்களிடம் பேச போகின்றோம். அந்த வகையில் முதல் பக்தர் யாருன்னு பார்ப்போம். ஹலோ. ஹலோ, வணக்கம் சாமி. வணக்கம். எங்கிருந்து பேசுறீங்க? மயிலாடுதுறை முத்துக்குமாருங்க. முத்துக்குமார், யாருக்கா கேட்க போறீங்க? எனக்காக தாங்க. என்ன வயசு முத்துக்குமார்? 49ங்க. சொல்லுங்க முத்துக்குமார். ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஒரு வேலை வாய்ப்பு ஒண்ணுமே இல்ல. 3 வருஷமாவே இந்த மாதிரி கஷ்டப்படுறீங்களா அல்லது 13 வருஷமாவே இந்த மாதிரி இருக்கா? ஒரு 10 வருஷமா இருக்குங்க. சிங்கப்பூர்ல தான் இருக்கேன். ஆனா சிங்கப்பூர்ல வந்து ஒன்றும் புண்ணியம் இல்லை. 25 வருஷமா இருக்கேன் சிங்கப்பூர்ல. சரி. ஒண்ணுமே இல்ல. நான் 40 லட்ச ரூபா கடன்ல தான் இருக்கேன். இப்ப தம்பி, ஊர்ல இருக்கும்போது பாம்பு அடிச்சிருக்கீங்களா தம்பி? இல்லைங்க. அந்த மாதிரி இல்ல. உங்க வீட்டுல ஏதாவது சொத்து பிரச்சனை இருக்கா தம்பி? அதுதான் இருக்குங்க. அதுதான் எங்க அம்மா அப்பா எல்லாம் எனக்கு எழுதி கொடுத்துட்டாங்க. இருந்தாலும் அதுல வச்சுதான் கடன் வாங்கி 40 லட்ச ரூபா இருக்கு. நான் ஒவ்வொரு நாளையும் சிங்கப்பூர் போறேன். ஒண்ணும் கம்பெனி அமையாம திரும்பி வந்துடுறேன். ஓ, அந்த சொத்தை வித்துட்டு தான் போனீங்களா? இல்ல, விற்கல. அது வந்து அடமான மாதிரி வச்சுட்டு கடன் வாங்கிட்டு போனோம். அதுல என்ன தம்பி பிரச்சனை முத்துக்குமார்? அதுல என்ன பிரச்சனைன்னு சொல்றீங்க? சொத்துல என்ன பிரச்சனைன்னு சொல்றீங்க? சொத்துல வந்து பிரச்சனை இல்ல. சொத்தை வந்து அடமானம் வச்சுட்டு தான் போனோம். தம்பி, இது வரைக்கும் இதுதான் ஃபர்ஸ்ட் நீங்க சிங்கப்பூர் போய் வேலை தேடுறதா? இல்ல, நான் 2001ல இருந்து போயிட்டு வந்துட்டு இருக்கேன். அப்ப போயிட்டு வந்தப்பவும் உங்களுக்கு நல்லா இருந்ததா? 10 வருஷம் நல்லா இருந்தோம். அதுக்கப்புறம் சரியில்லாம போச்சு. ஆமா, கம்பெனி அமையல. அங்க போனா பொறாமப்பட்டுட்டு ஒன்னும் செய்வாங்க, நமக்கு எதிரியா அங்க போற கம்பெனில. சரி அதுதான் தம்பி. ஒன்றும் இல்லைம்மா, சிங் டாலர் வந்து மூலிகையில இருக்கும். சரிங்க. நீங்க தொலைபேசியில போன் பண்ணி கேட்கும் பொழுது நான் இந்த மாதிரி நேரலையில பேசினேன், மூலிகையில் இருக்கிற சிங் டாலர் வேணும் அப்படின்னு கேட்டுருங்க தம்பி. ஏன்னா 2 விதம் இருக்கு. சாதாரணமா எல்லாருக்கும் கொடுக்கறது வேறு, மூலிகையில் இருக்கிறது வேறு. அதனால நீங்க அதை கேட்டீங்கன்னா தான் கொடுப்பாங்க. அதை வாங்கிக்கோங்க தம்பி. அதை என்ன பண்ணுங்க, டெய்லி அங்க கழுத்துல இருந்து கழட்டி ஒரு ஊதுவத்தி ஏற்றி வச்சு அந்த டாலர் அந்த ஊதுவத்தி புகையில காமிச்சுக்கிட்டே 108 முறை வந்து சிங் மந்திரத்தை சொல்லணும். அந்த மந்திரத்தை சொல்லிட்டு கழுத்துல போட்டுக்கோங்க. எங்க வேலை விஷயமா எந்த விஷயமா சிங்கப்பூர்ல யாரை பார்த்தாலும் உங்களுக்கு அந்த மனசுல அந்த மந்திரம் ஓடணும், அவங்க கிட்ட பேசணும். நீங்க இன்டர்வியூக்கு போறீங்க இல்ல வேற வேலை தேடி போறீங்க, எங்க யாரை பார்த்தாலும் உங்களுக்கு தோணணும். இதை பண்ணிக்கோங்க தம்பி. ஒரே ஒரு நீங்க அப்புறமா வரும்பொழுது, சிங்கப்பூர்ல இருந்து வரும்பொழுது திருவாதிரை நட்சத்திரத்துல நம்ம முருகனுக்கு வந்து ஒரு அபிஷேகம் பண்ணணும் தம்பி. அன்னைக்கே வந்து 9 தீபம் போடணும் தம்பி. அங்கேயே சதாசிவர்னு இருக்கும் தம்பி நம்ம ஆசிரமத்திலேயே. அங்க 4 விதமான பிரசாதங்களை வச்சு படைச்சிட்டு 4 நெய் தீபம் போட்டு அங்கே ஓம் சதாசிவ சித்தாயே ரட்சிப்பாய் ரட்சிப்பாய் ரட்சிப்பாய்னு சொல்லிட்டு 4 தீபத்தையும் ஏத்திட்டு அகமர்ஷன மகரிஷிக்கு ஜெயின்னு சொல்லி சுத்தி வரணும் தம்பி. கீழே விழுந்து கும்பிடும் போது அஸ்தீக சித்தா ரட்சிப்பாய் தம்பி. இதெல்லாம் இணையதளத்துல வந்துடும், குழப்ப வேண்டாம், பார்த்து தெரிஞ்சுங்க. அதே மாதிரி சுத்தி வந்து அந்த சிவபெருமானுக்கு முன்னாடி விழும்போது, சதாசிவருக்கு முன்னாடி விழுந்து வணங்கும் பொழுது ஓம் அஸ்தீக சித்தா ரட்சிப்பாய் இந்த 3 மந்திரத்தையும்
நீங்க செய்தீங்கன்னா போதும் தம்பி. திருவாதிரை அன்னைக்கு அபிஷேகம் பண்ணிட்டு ஆ சதாசிவருக்கு அன்னைக்கே இந்த 4 பிரசாதம் பண்ணி வழிபடணும் தம்பி. சரிங்க. அது நீ எது வேணாலும் வச்சுக்கலாம். நீ என்ன இனிப்பு வச்சுக்கலாம், என்ன வேணாலும் பழ வகைகள், இனிப்பு வகைகள் என்ன வேணாலும் வச்சுக்கலாம். பொரிகடலை எதை வேணாலும் வச்சுக்கலாம். ஆனால் 4 பிரசாதம் இருக்கணும். சரிங்க. இந்த வழிபாடை வந்த பிறகு பண்ணிடுங்க தம்பி. சரிங்க. இந்த டாலரை போடுங்க. என்ன நடந்திருக்குன்னா தம்பி, இந்த சொத்துக்கள் வச்சிங்க பார்த்தீங்களா, ஆமாங்க. அதுலேருந்தே உங்களுக்கு பிரச்சனை ஸ்டார்ட் ஆகிடும் தம்பி. இது 10 வருஷமா போயிட்டு இருக்கு. இல்லை வட்டி தான் ஆமாம், அது வந்து ஸ்டார்ட் ஆகிடும் தம்பி. ஏன்னா உங்கள் வீட்லேயே பார்த்தீங்கன்னா ஆ எல்லாருக்குமே உழைச்சி உயர்வுன்னு வரும்போது மட்டும் தடுத்துரும் தம்பி. யாருக்குமே நடக்காது. சரிங்க. அந்த மாதிரி பிரச்சனை அது. சரிங்க. நீங்கள் இதை பண்ணுங்க தம்பி, சரியா போயிடும். வீடை மீட்கலாங்களா? இப்போ யோசிக்க வேண்டாம். இந்த வழிபட்டுட்டு பார்ப்போம். ஒரு 3-6 மாதம் பார்த்துட்டு முடிவு பண்ணலாம். சரிங்க. இப்ப இது இருந்த கம்பெனி போலாங்களா, வேற கம்பெனிக்கு போலாங்களா? ஏதாவது ஏற்பாடு இல்லை, நீங்கள் இதை பூஜை பண்ணீங்கன்னா தானா அமையும் தம்பி. நீங்கள் நேராக யாருன்னா பார்த்தா மட்டும் சொல்லுங்கள், இந்த கம்பெனி சரியில்லை, வேற கம்பெனி வரும், அது நல்லா இருக்கும். சரிங்க. நல்லதும்மா, நல்லதும்மா. அடுத்து ஹலோ. ஹலோ, வணக்கம் ஐயா. வணக்கம்மா, எங்கேருந்து பேசுகிறீங்கம்மா? திருவாரூர் மாவட்டம் முகந்தனூர் எண்கண் கோயில்கிட்ட இருந்து தமிழரசி பேசுறேன் சார். யாருக்காக பேசுகிறேம்மா தமிழரசி? அப்பா எனக்கு வேலை கிடைச்சிச்சுப்பா. கிடைச்சிருச்சா? கிடைச்சிருச்சுப்பா. கவர்மெண்ட் வேலை 7 வருஷம் ஆகுதுப்பா கிடைச்சி. வெரி குட் ரா கண்ணு. இப்போ என்ன கேட்க போகிறேன்? லைன் இன்னைக்கு தான்ப்பா எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குப்பா உங்கள்கிட்ட பேசுறது. எப்படி கிடைச்சதுரா கண்ணா? நான் ட்ரை பண்ணிக்கிட்டே இருந்தேன், சிங் மந்திரம் சொல்லிக்கிட்டே அடடா. இருந்தேன். நான் ஸ்கூல்ல தான்ப்பா சமைக்கிறேன், நான் சமையல் வேலையில தான்ப்பா இருக்கேன். சரிடா கண்ணு. அந்த சிங் மந்திரம் சொல்லிட்டு தான்ப்பா சமைச்சிட்டு இருக்கேன். வெரி குட். ஸ்டேட் ஃபர்ஸ்ட்ல வந்திருக்கேன்ப்பா நான் சமையல்ல. பாருடா ரொம்ப கண்ணு. மகிழ்ச்சியா இருக்குப்பா. என்னம்மா? எங்க வீட்டுக்காரங்க மாற்றுத்திறனாளிப்பா. சரிடா கண்ணு. அவங்க சமயபுரத்து மாரியம்மன் வச்சுதான்ப்பா சாமி கும்பிடுறோம். ஃபர்ஸ்ட் முருகர் தான்ப்பா எங்களுக்கு. நிச்சயமா, நிச்சயமா. என் பிள்ளைங்கலாம் நல்லா படிக்கிறாங்கப்பா. அந்த பெரிய பையன் அப்பா கொஞ்சம் வாழா இருக்கான். ஒன்றும் இல்லைடா கண்ணு, நீ சொல்கிறத வச்சு நான் சொல்கிறேன். போஜீஸ்வர லிங்கம் வாங்கி வச்சு வழிபடுறா கண்ணு. போதீஸ்வரர் இங்க வச்சிருக்கப்பா. சத்ரபந்த வேலை வச்சிருக்கோம், எல்லாமே வச்சிருக்கோம்ப்பா. போஜீஸ்வரர் வாங்கிட்டியா? எல்லாமே வச்சிருக்கோம். அதை வழிபடுறா கண்ணு. அது வந்ததுலேருந்து இன்னும் நல்லா இருக்குமே உனக்கு. ஆமாப்பா, அது வந்ததுல இருந்து நல்லா இருக்கேன் நான். அவ்வளோதான். பையனதும் அவனை கும்பிட சொல்லு. எப்படியாவது வந்து போஜீஸ்வரரை கும்பிட சொல்லு. சரியா போயிடும்டா கண்ணு. எனக்கு ஒன்றும் பெருசா பிரச்சனை இருக்கிற மாதிரி மனசுல படலடா கண்ணா. சரிங்கப்பா. அதான் இந்த சிங் டாலர் போட்டிருந்தேன்ப்பா. எனக்கு அதுல இருந்து உடம்பு எதுவுமே செய்யலப்பா. வராதுடா கண்ணு. எந்த பிரச்சனையும் இல்லாம நல்லா இருக்காப்பா. என் பொண்ணு 2th படிக்கிறாப்பா, நல்லா படிக்கிறாப்பா. நீ இன்னும் பையனையும் அதை கும்பிட சொல்ல, அவனும் மாறிடுவான். சரிங்கப்பா. சின்ன பையனும் நல்ல இந்த சிங் மந்திரம் சொல்லிதான் போட்டிக்கெல்லாம் போனாலுமே 4th தான்ப்பா படிக்கிறான். அவனும் நல்லா இருக்கான்ப்பா. எங்க வீட்டுக்காரங்க மாலக்கண் நோய் இருக்குப்பா அவங்களுக்கு. சரி சரி. அவங்க பகல்லையுமே கொஞ்சம் தடுமாற்றம் தான்ப்பா. என்னைய கொண்டாந்து ஸ்கூல்ல விடுறதுக்கே ரொம்ப. அது ஒரு முறை அழைச்சிட்டு வந்து காட்டுறா கண்ணு. அழைச்சிட்டு வரப்பா. நாங்க எல்லாத்துலயுமே அகண்ட பாராயணம் எல்லாத்துலயுமே நான் கலந்துக்கோ. ஐயோ, அதை விடாதரா கண்ணு, அதெல்லாம் விடாத. நீ தொடர்ந்து கலந்துக்கடா கண்ணா. அகண்ட மாலை போடுறியா இந்த சஷ்டிக்கு? சஷ்டிக்கு எங்க வீட்டுக்காரங்க மாலை போட்டுக்கிறேன்னு சொல்றாங்கப்பா. நான் இந்த ஆண்டு போட சொல்றா கண்ணா. அவரை போட சொல்றா கண்ணு. போட சொல்றேன். தோணினதை சொல்றேன், போட சொல்லு. சொல்றாங்கப்பா. நல்லதுரா கண்ணு, நல்லதுரா கண்ணு. ஹலோ. ஹலோ சாமி, வணக்கம் சாமி. வணக்கம்மா, எங்க இருந்து பேசுறீங்க? நான் மதுரையிலிருந்து பேசுறேன் சாமி. உங்க ப்ரோக்ராம் தான் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் சாமி. எங்கம்மா? மதுரையில இருந்து பேசுறேன் சாமி. என்ன விஷயமா சொல்லுங்க. யாருக்காக கேட்க போறீங்க? எங்க வீட்டுக்காக கேட்கணும் சாமி. எங்க வீட்டுக்காருக்கு. அவர் பேர் என்ன, வயது என்னம்மா? அவர் பேர் தர்மராஜ், 62 வயசு ஆச்சு சாமி. சொல்லுங்கம்மா, என்னம்மா? மீன ராசி, ரேவதி நட்சத்திரம், ரிஷ்ட இலக்கணம் சாமி. சரி, என்ன வேணும் அது கேளுங்கம்மா. அவருக்கு உடம்பு நல்லா கொஞ்சம் சரியில்லாம இருக்குங்க சாமி. என்ன ஆச்சுமா? அவரு சோர்ந்து போய் ஒவ்வொரு நேரம் இருக்காரு சாமி. நம்ம சொல்றத கேக்குறாருல சாமி. எதனால உங்க பேச்சே கேட்க மாட்டேங்கிறாரு. ஆமா சாமி. இப்ப மட்டும்தான் கேட்க மாட்டாரா? ஆரம்பத்துல இருந்தே கேட்க மாட்டாரா? ஆரம்பத்துல இருக்கே கேட்க மாட்டாரு சாமி. எதுக்கும் பெருமாதான் இருப்போம் சாமி. சரி சரி. அதுதான் பிரச்சனையா?
ஆமாங்க சாமி. வீட்டுக்கு கொஞ்சம் அந்த வீடு மாத்தணும் மாத்திருக்கோம் சாமி. சரி. மாத்தி இங்க வந்து இப்போ 1 வருஷம் ஆச்சு சாமி. அந்த ஒரு பழைய வீடு இருக்கு சாமி, அதை விலைக்கு விற்கணும் சாமி. வாராங்க, விலைய வந்து குறைச்சு கேக்குறாங்க சாமி. ஓ சரி 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 சரி. அம்மா ஒன்றும் இல்லை, 2 விஷயம். நீங்கள் சிங் மந்திரம் தெரியுமா உங்களுக்கு? ஆமாங்க சாமி. அது அந்த டாலரு அந்த புக்கு நான் ஆர்டர் பண்ணிருக்கேன் சாமி. ரைட். அந்த புக்கு வந்ததும் அந்த மந்திரத்தை மனப்பாடம் செய்துட்டு சமைக்கும் பொழுது அந்த மந்திரத்தை சொல்லிக்கிட்டே சமைங்க. சரிங்க சாமி. அவருக்கு காஃபி டீ போட்டோம்னா அதை சொல்லிக்கிட்டே கொடுங்க. அவரை பார்த்தாலே உங்க மனசுல அந்த மந்திரம் ஓடட்டும். இந்த எதிரும் புதிரும் குறைஞ்சிடும் சுத்தமா. அதுல ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. வீடு விற்கிறதுக்கு அந்த வீட்டோட மண் எடுத்துட்டு போய் அங்க எங்கேயாவது முருகன் கோயில்ல அந்த மண்ணை பரப்பிட்டு, அந்த திருப்பரங்குன்றம் பக்கத்துல இருக்கும் சார், எங்க வேணாலும் அங்க போயிட்டு அந்த மண்ணை கீழே தரையில பரப்பிட்டு அது மேல ஒரு வாழை அடிச்சு அந்த வாழை மேல பச்சரிசி போட்டு அந்த பச்சரிசி மேல 5 தீபம் போடுங்க. பச்சை நிற திரியில போடுங்க. போட்டுட்டு பிரார்த்தனை பண்ணிங்க, இந்த வீடு நல்லபடியா விற்கணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. அதை வந்து 5 புதன்கிழமை போடணும். அந்த 5 புதன்கிழமை போடும் பொழுதே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா அங்க வந்து சரியா போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். வீடு நல்ல விலைக்கு வித்துரும். நிச்சயமா நிச்சயமா. நல்லா பாருங்க, நல்லா பாருங்க. நல்லதுமா நல்லதுமா. ஹலோ ஹலோ, வணக்கம் சாமிஜி. வணக்கம்டா கண்ணா, எங்க இருந்து பேசுறீங்க? தர்மபுரி மாவட்டம் சிவசங்கரி பேசுறேன். யாருக்காக கேட்க போறடா கண்ணா? எனக்காக தான் சாமி. சிவசங்கரி? ஆமாங்க சாமி. சொல்லுடா கண்ணு. உங்களுடைய புக்கெல்லாம் படிச்சோம் சாமி. அதனால குழந்தை பிறந்து நார்மல் டெலிவரி ஆச்சு. அது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எனக்கு இதை கேட்க எவ்வளவு சந்தோஷமா இருக்குடா கண்ணு. புத்தகம் வாங்கி படிச்சு சொன்ன மந்திரம் அதெல்லாம் கேட்டேங்க. அது மாதிரி கண்டிப்பா நார்மல் டெலிவரி ஆச்சு. வெரி குட் மா. இணையதளத்திலயா? ஆமாங்க சார். வெரி குட்ரா கண்ணு. இப்போ என்னடா கேட்க போற சிவசங்கரி? இப்ப வேலைக்காக தான் சுவாமி நாங்க ட்ரை பண்ணிட்டே இருக்கோம். எதனா ஒரு தடங்கள் வந்துகிட்டே இருக்கு. என்ன எனக்கு உடம்பு சரியில்லாத வருது, இல்லைன்னா குழந்தைக்கு உடம்பு சரியில்லாத வருது. அந்த பக்கத்தை தேர்ந்தெடுங்கள் வாங்கிட்டியாடா கண்ணு? அது வாங்கிட்டேன். அதுல பாத்தியா? அதுல அது போட்டு பார்க்கலாம். உங்ககிட்ட கேட்டுட்டு அதுக்கப்புறம் அதை பார்க்கலாம் அப்படின்னு. இன்னும் பார்க்கலையா? அந்த புக்கு வாங்கியிருக்காங்க. இல்ல ஒரு 3 மாசம் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும், அதுக்கப்புறம் கிடைச்சிடுறாங்க கண்ணு. சரிங்க சுவாமி. சரியா? ரொம்ப ட்ரை பண்றேன். கவர்மெண்ட் ஜாபுக்கு ட்ரை பண்றேன். என்ன பண்ணு, ஞாயிற்றுக்கிழமை அலரிப்பூ, செவ்வலரிப்பூ இல்ல செம்பருத்தி பூ, ஒத்த செம்பருத்தி பூ. சரிங்க சுவாமி. அதை எடுத்துக்கோ, கையில 2 கையிலையும் வச்சுட்டு சரிங்க சுவாமி. முருகப்பெருமான் சன்னிதானத்துக்கு போயிட்டு, சின்ன கோயில் பெரிய கோயில் எது வேணாலும் இருக்கலாம், சரிங்க சுவாமி, சூரியனை பார்த்து சரிங்க சுவாமி, கும்பிட்டுட்டு கையெழுத்துக்கு அந்த 2 கையிலையும் பூ இருக்கணும், அப்படியே சூரியனை கும்பிட்டுட்டு சரிங்க முருகப்பெருமான் பாதத்துல சரவண பவாய ஹிரீம் ரட்சிப்பாய் அப்படின்னு சொல்லி வச்சுட்டு வந்துடணும். 6 முறை சொல்லிட்டு சரிங்க சுவாமி. இதை பண்றா கண்ணு, வேலை கிடைச்சிடும். சரிங்க சுவாமி. நல்லதுரா கண்ணு, நல்லதுரா கண்ணு. ஹலோ ஹலோ. ஐயா சுவாமிஜி வணக்கம். சுவாமிஜி வணக்கம். எங்க இருந்து பேசுறீங்கம்மா? நான் திருச்சியில இருந்து பேசுறேன் சுவாமிஜி. யாருக்காக கேட்க போறீங்கம்மா? எங்க வீட்டுக்காரருக்காக அதாவது இடமாற்றத்துக்கு, வேலையிலிருந்து இடமாற்றத்துக்காக கேட்கணுங்க. முயற்சி பண்ணி நடக்க மாட்டேங்குதா? ஆமாங்க. அந்த புக் வாங்கினேன். புக்ல பார்த்ததுல வந்துட்டு 133வது பக்கத்துல வந்தது எனக்கு அதாவது நீங்கள் நினைத்து கொண்டு எதிர்பார்ப்பது நடப்பது கடினம். ஓம் க்ரீம் க்ரீம், அந்த க்ரீம் நமோ நமக நடந்த மந்திரம், அது சொன்னேன். ஆக்சுவலி நடப்பது கடினம்னு வந்திருக்குது. ஆனாலும் நம்ம இந்த மந்திரத்தை சொல்லிட்டு இருக்கிறோமேன்னு சொல்லிட்டு ஒரு 15 நாள் சொல்லிட்டு மறுபடியும் ஒருக்க போட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் போட்டு பார்த்தேன் சாமி. அதுல 103வது பக்கத்துல நீங்கள் இது நாள் வரை பட்ட கஷ்டங்கள் தீரும், காலம் வருகிறது, அதை போல இன்னும் 6 மாதத்திற்குள் பெண்கள் விஷயத்தில் ஆண்களும், ஆண்கள் விஷயத்தில் பெண்களும் கவனமாக இருக்க வேண்டும், மேலும் உங்களுக்கு திடீர் நன்மைகள் கிடைக்கும், நல்ல திருப்பம் ஏற்படும் அப்படின்னு சொல்லி இந்த சைடு புக்கு ஓம் விஷ்ணு ஆதித்யாய தனூதராய பூர்ணரட்சகம் நமோ நமக, இந்த மந்திர
சாமிஜி. இப்ப நானு இத சொல்லலாங்களா? என்ன எவ்வளவு? ரெண்டாவது பார்த்த இல்லம்மா, ஆமாங்க. அதை தான் சொல்லணும். காரணம் முதல்ல பார்த்தது வந்துட்டு தடையா இருந்தது. ஆமா அந்த மந்திரத்தை நீ முழு நம்பிக்கையோட படிச்ச. ஆமா அந்த மந்திரத்தினுடைய பலன் அடுத்து இனி உனக்கு நன்மையாக வரும். ஆனா பெண்ணாக இருந்தால் ஆண் விஷயத்துல, ஆணாக இருந்தா பெண் விஷயத்துல. இது என்னன்னா தப்பா எடுத்துக்கூடாது. நம்ம யாரையாவது நம்பி பணம் கொடுக்குறோம்னு வச்சுக்கோங்க. இப்போ ஒரு உதாரணத்துக்கு நீ ஒரு ஆம்பளை நம்பி பணம் கொடுக்குற, யாரோ ஒருத்தர் வேலை வாங்கி தரேன்னு சொல்றாங்கன்னாக்கா கொடுக்க கூடாது. அதுதான் கான்செப்ட். அதுதான் எனக்கு புரியல. இது இப்படி வந்திருக்கு, நம்ம கேட்டதுக்கும் இதுல வந்ததுக்கும் இதெல்லாம். ஆனாலும் அந்த மந்திரத்தை நான் விடாம இல்லையே, கடைசியா உனக்கு சொல்லிருச்சு இல்ல, நீங்க நீங்க நினைச்சது சீக்கிரம் நடந்துரும் அப்படின்னு சொல்லி வந்துருச்சு இல்ல. ஆமா ஆமா ஆமா. இப்ப அதுக்காக இப்ப பணம் கொடுத்து போவீங்க, யாராவது வந்து வருவாங்க அந்த நேரத்துல. நான் பண்ணி கொடுத்துட்றேன், இது வேலை ஆயிடும், இவ்வளவு செலவாகும்னு சொல்றாங்கன்னு வச்சுக்கோ. புக்லயே வந்துருச்சு, நம்ம கொடுத்துடலாம், நீ அதை நான் எழுதலைன்னா நீ கொடுத்து ஏமாந்துருவ இல்லையா? நான் இவரு அந்த மாதிரி முயற்சி பண்ணலாம்னு சொன்னாங்க. பத்தியா அதுதான் கூடாது. அதுதான் அதுல வந்தது. அப்படி செய்யாம இருங்க, உங்களுக்கு இயற்கையாவே நல்லது நடக்க போகுது. அதை கொடுத்து ஏமாறாதீங்கன்னு அர்த்தம் அதுக்கு. இப்ப புரிஞ்சுட்டா? புரிஞ்சிருச்சு. இது எனக்கு புரியல, நம்ம கேட்டதுக்கு இதுக்கு என்ன இப்படி வந்திருக்கு பெண்கள். இப்ப தெளிவாயிடுச்சா? தெளிவாயிடுச்சு. அப்ப இந்த மந்திரத்தையும் நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன். எஸ், ரெண்டாவது வந்த மந்திரம் சொல்லிடணும். இப்ப பாருங்க, நான் சொன்னதை அப்படியே 100% உறுதியாக்கிடுச்சுங்க பாருங்க. அவர் அந்த மாதிரி தான் கேட்டாரு என்ன அப்படின்னு சொன்னீங்கல்ல. இப்ப நீயே இது மாதிரி பண்ணிடாதீங்கிறது தான் அதோட அர்த்தம். சரியா? சொல்லுடா கண்ணு. பேசுறது ரொம்ப ஒரு மாதிரி பதட்டமா இருக்கு. பதட்டப்படாதம்மா கண்ணு, சொல்லுமா. இன்னொன்னு, பாப்பாவுக்கு வந்து நாங்க ஒரு இதுலதான் டிவில ஒருத்தவங்க பேசினப்ப சொன்னாங்க, பச்சை கலர்ல திரியில விளக்கு போட்டு நெய், விளக்கெண்ணெய், தேங்காய் 3 கலந்து தினமும் திரிய மாத்திட்டு ஏத்துனாங்க. அவங்களுக்கு படிப்புக்காக அந்த அம்மா ஏத்துனாங்கன்னு ஒரு தாட்டி சொன்னாங்க லைவ்ல டிவில. அது மாதிரி நான் இப்ப ரெகுலரா சரி பண்ணுவோம், 48 நாள் பண்ணுனேன்னு அந்த அம்மா சொன்னாங்க. நம்ம நிகழ்ச்சியில கேட்டீங்களா? நான் கேட்கலைங்க சாமிஜி. இன்னொரு அதான் புரியுது. இன்னொருத்தர் கேட்டதை நீங்க கேட்டீங்க. நான் கேட்டேன். சரி. அது மாதிரி நான் பாப்பாவுக்கு படிக்கணும், நல்லா நல்லா படிப்பா. ஆனா மார்க்கே எவ்வளவு முயற்சி, எவ்வளவு விடிய பாப்பாக்கு என்ன வயசாச்சு? இப்ப 9வது படிக்கிறாங்க சாமிஜி. அவளை செய்ய வைங்க. அதுதான் இப்ப அது பண்ணினதுல இருந்துங்க சாமிஜி. இப்ப போன டெஸ்ட்டுக்கும் ஃபர்ஸ்ட் டெஸ்ட்டுக்கும் ரெண்டாவது டெஸ்ட்டுக்கும் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் வந்திருக்கு. அருமையா இருக்குமா? அம்மா, நம்ம சொல்ற வழிபாடெல்லாம் நான் பண்ணிடுவேன். நான் பண்ண முடியாத நேரத்துல அவ பண்ணிடுவா. இல்ல, முழுக்க அவளையே பண்ண வைங்க. சரிங்க சாமி. சரியா? ரெண்டாவது மந்திரமே போதும். நீங்க அடுத்து என்கிட்ட பேசுனீங்கன்னா எல்லாம் சரியாயிடுச்சு சாமின்னு சொல்லிடுவீங்க. எங்க குடும்பத்தை வாழ்த்துங்க சாமிஜி. நம்ம எங்க குடும்பத்தை வாழ்த்துங்க. தீர்காயுசா, தீர்க்க சுமங்கலித்துவமா, குறையில்லாத நினைச்ச காரியங்களை வெற்றி பெற்று நல்லா இருங்க. அந்த மந்திரத்தை விடாதீங்க, அவரையும் சொல்லுங்க. சரிங்க சாமிஜி. நல்லதும்மா. ஒரு சிறு இடைவேளைக்கு போயிட்டு வந்துடலாம். மன்னர்களுக்கு கூட ஒரு காரிய நிமித்தமாக செயல்படும் பொழுது அது நல்லதா கெட்டதா, சரியா தவறா, இப்பொழுது செய்யலாமா வேண்டாமா என்ற ஆலோசனைகளை தரும் மகா முனிவர்கள் எப்பொழுதும் மன்னருடன் இருப்பார்கள். அந்த முனிவரின் சொற்களின்படிதான் எப்படிப்பட்ட மாமன்னரும் நடந்து கொண்டு அனைத்து செயலிலும் எளிதில் வெற்றி பெறுவார்கள். இந்த அடிப்படையில் தான் இயல்பாக வாழும் நாம் அனைவருக்கும் ஒரு காரிய நிமித்தமாக மனதில் நினைத்து கொண்டு அதனை நாம் செய்யலாமா வேண்டாமா, அது நல்லதா கெட்டதா என்று அறுதியிட்டு தெரிந்து கொள்ள ஓர் அற்புத புத்தகம். பக்கத்தை தேர்ந்தெடுங்கள், பயன் தரும் பாருங்கள். இப்புத்தகத்திலும் உங்கள் மனதில் நினைத்தவைகளுக்கு மகிமையான பதில் தர ஒரு முனிவரும் இருக்கிறார். இப்புத்தகத்தை உருவாக்கிய ஆசிரியர் திரு சஞ்சீவி ராஜா சுவாமிகள், காஞ்சிபுரம். இதோ இந்த அற்புத புத்தகம் இப்பொழுது விற்பனையில் உள்ளது. இக்காலத்தில் எத்தனையோ வழிகளில், எத்தனையோ விதத்தில்
எதிர்பார்க்காத நேரத்தில் நம்ப முடியாதவர்களின் துரோகத்தில் முயற்சிகளெல்லாம் தடைபட்டு உயர்வே இல்லாமல் வேதனைப்படுவோர்க்கெல்லாம் வான்வெளி மண்டலங்களின் பேராற்றலை சித்தர்களின் வழியில் கண்டுணர்ந்து மக்களின் நலனுக்காக எளிதில் நற்பலனும் பயனும் தரும் பொக்கிஷங்களான ஆன்மீக பொருட்களை நம் தவத்திரு சஞ்சீவி ராஜா சுவாமிகள் வடிவமைத்து கொடுத்து அதனை பெற்று பல்லாயிரம் பேர்கள் பயனடைந்ததை நீங்கள் அறிந்திருப்பீர்கள். ஆம், கவலைகளை தீர்க்கும் கஜவாகன முருகன், தீயவர்களை விரட்டிடும் விக்ரமாயா, குறையாத செல்வம் தரும் குழந்தை குபேரன், குறையாத தானியங்களை அள்ளித்தரும் அட்சய பாத்திரம், நினைத்த காரியத்தை வெற்றி பெறச் செய்திடும் எந்திரங்கள், நேர்மறை ஆற்றலை தந்து வெற்றி தந்திடும் சிங் சிங் டாலர், வளமும் நலமும் தரும் வசுமத் வஜ்ரலக்ஷ்மி, இது போன்று மேலும் பல்வேறு பொக்கிஷங்களையும் உங்களின் தேவைகளுக்கேற்ப தேர்ந்தெடுத்து பயன் பெற்றிட தொகுத்து வழங்க இருக்கின்றோம். திரையில் வருகின்ற QR கோடை ஸ்கேன் செய்து உங்களின் தேவைக்கான பொருட்களை நீங்கள் பதிவு செய்து குருநாதரின் ஆசிகளோடு பெற்றுக்கொள்ளலாம். மேலும் விவரங்களுக்கு அழைக்க வேண்டிய அலைபேசி எண்கள். மீண்டும் நம் ஆத்ம சங்கமம் நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். 2-3 விஷயம் உங்களுக்கு ஒரு செய்தியாக. மும்முடி விரத மாலை, சஷ்டி விரதம், முத்திரை தேங்காய் நிரப்பி முருகனுக்கு கொடுப்பது. இதை ஆரம்பிப்பதற்கு முன்பாக அசரியாக எனக்கு கேட்ட ஒரு குரலில் இருந்து ஆரம்பிக்கப்பட்டது. சுமார் 10 ஆண்டுக்கு மேலே தொடர்ந்து இது நடந்து கொண்டு வரக்கூடிய ஒரு விஷயம். அந்த அசரியாக செய்யும் பொழுது இது நம்பிக்கை உள்ளவர்கள் ஏற்றுக்கொள்ளலாம், நம்பிக்கை இல்லாதவர்கள் அதை பற்றி யோசிக்கவே வேண்டாம். ஏனென்றால் நடந்த உண்மையை நான் சொல்லுகின்றேன். ஆரம்பத்திலிருந்து இன்று வரை வருடந்தோறும் மக்களுடைய அந்த விரதம் இருக்கக்கூடிய முருகனுடைய பக்தர்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்கதே தவிர ஒரு காலமும் குறையவில்லை. இதை நாம் புரிஞ்சுக்கணும். அந்த ஒரு உறுதியினை வைத்துத்தான் நான் சொல்லுகின்றேன். அந்த விரதமாலை இருக்கிறதுக்கு முன்னாடி சபரிமலை பார்க்கும் பொழுதெல்லாம் ஒரு உள்ளத்திலே முருகனுக்கும் இப்படி ஒரு வழிபாடு இருக்க வேண்டும், எடுக்க வேண்டும். ஏனென்றால் முருகனும் அப்படிப்பட்ட ஒரு அருளை கொடுக்கக்கூடிய சக்தி. தமிழே வடிவாகி, தவமே வடிவாகி, குருவே வடிவாகி, அருவாகி, உருவாகி, அருவுருவாகி, அகரமாகி, உகரமாகி, மகரமாகி, வகரமாகி, லகரமாகி, தகரமாகி, இப்படி தகராலய ரகசியமாகி எத்தனையோ வடிவிலே முருகப்பெருமான் இருப்பதை உணர்ந்தவருக்குத்தான் தெரியும் அந்த உத்தம சக்தி என்னவென்று. அந்த சக்தியின் அசரியினுடைய அந்த காதில் கேட்டதின் பெயராலே ஆரம்பித்து எவ்வளவோ துன்பத்தில் அடியேனே இருந்தேன். மந்திரங்களை எனக்காக நான் பயன்படுத்தக்கூடாது, எல்லாம் தெரிந்திருந்தும் நாம் நமக்காக பயன்படுத்தி எதையும் சரிபடுத்தி கொள்ளக்கூடாது என்பதில் உறுதியாக இருந்த பொழுதுதான் எனக்கு ஒரு விடிவை கொடுத்தான் முருகப்பெருமான் அசரியாக. அன்று முதல் அந்த சஷ்டி விரதத்திலே இருந்து அந்த நெய்த்தேங்காயை ஒன்றை உருவாக்கி புதிதாக மந்திரங்களை எழுதி அதற்காக முருகன் பால் பற்று வைத்து காக்கும் கவசம் என்று எழுதி, தனவசிய கவசம் என்று எழுதி, பல பாக்கள் குமர குருதாசருக்குன்ற ஒரு ஸ்தவத்தையும் எழுதி அதன்படி வழிபட்டு 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 நான் பயனுற்றது மட்டுமல்ல, என்றெல்லாம் என்னோடு கூடி இது நிகழ்ச்சியை பார்த்து மாலையை போட்டு 48 நாள் மெய்யாய் உண்மையாய் விரதமிருந்து வழிபட்டு அந்த முத்திரை தேங்காயில் நெய் நிரப்பி ஷடாட்சர சண்முகருக்கு பாதத்தில் படைத்து அதை மீண்டும் பிரசாதமாக எடுத்து போகும் பொழுது அவர்கள் வேண்டிய பிரார்த்தனையை திண்ணமாய் நிறைவேற்றி தருவார்கள். நீங்கள் முழு மனதோடு உண்மையாக மெய்யாய் இருக்க வேண்டும். அப்படி 48 நாள் அந்த மாலை அணிவித்து இந்த சஷ்டி விரதம் இருப்பதற்கான விவரங்கள் உண்மையிலே நீங்கள் போட்டு உண்மையிலே பயனடையணும்னு நினைக்கிறவங்க
விரதத்தை நிமித்தமாக கடைபிடிக்கக்கூடியவங்க யாருக்கெல்லாம் இந்த பலன் முழுமையாக அடைய வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ இந்த விழா 6 நாள் வந்து பாருங்க. சஷ்டி அந்த 6 நாள் மகா விழா கோலமாக இருக்கும். அப்படி ஒரு அற்புதத்தை நிகழ்த்தும் நம் ஆசிரமத்திலே. ஆகையால் மாலை போட வேண்டும் என்று பிரியப்படுபவர்கள், முருகன் பால் பற்று வைத்து வழி தெரியாமல் முருகனுடைய அருளை பெற வேண்டும் என்று தேடுதல் உடையவர்களுக்கு, வினையெல்லாம் இருக்கிறதே, எத்தனையோ வழிபாடுகள் செய்தும் என்னால் நிவர்த்தி செய்து கொள்ள முடியவில்லையே, இறைவன் இருக்கிறானா இல்லையா என்று எண்ணுகின்றவருக்கெல்லாம் ஒரு சிம்ப சொப்பனமான விரதம்தான் இந்த மகா கந்தர் சஷ்டி விரதம். இது முத்திரை தேங்காய் விரதம் மாலை என்பதை இந்த வருகின்ற 10/9/2025 அன்று பகல் காலையில் 9 மணிக்கெல்லாம் தொடங்கிடும் மாலை போடுவதற்கு. எல்லோரும் புதிய ஆடை, காவி, பச்சை நிற ஆடை அணியலாம். குறிப்பாக காவி அணிவது நல்லது. அங்கே உங்களுக்கு எல்லாம் கிடைக்கும், மாலையிலிருந்து எல்லாம் கிடைக்கும். அங்கேயே நீங்கள் வாங்கி அதை நீங்கள் அணிந்து கொண்டு மாலை போட வேண்டும் என்பதை சொல்லி காலை 9 மணிக்கு தொடங்கும் 10/9/2025 அன்று நீங்கள் வந்து காலையில் 9 மணியிலிருந்து தொடங்கி பகல் 1 மணி வரைக்கும் மாலை போடப்படும். இதில் என்ன தெரியுங்களா, அந்த அசரி கேட்டதன் வழிபாடாக எங்கு நான் சென்றிருந்தாலும் இந்த சஷ்டி விரத மாலை மட்டும் மந்திரங்கள் சொன்ன பாருங்க, அந்த மந்திரங்களை ஓதி ஒவ்வொரு பக்தர்களுக்கும் அடியேன் போடுவது தான் வழக்கம். காரணம், அந்த மாலை போடும் பொழுதே கர்மசாந்தி மந்திரம் சொல்லி தான் முருகனை முன்னிறுத்தி போடுறது வழக்கம். அதனால் நான் அடியேன் தான் போடுவேன் அன்று என்பதை சொல்லி, போட பிரியப்படுபவர்கள், போடலாமா வேண்டாமா என்று யோசிப்பவர்கள் எல்லாம் விவரத்தை அலைபேசியில் முழுமையாக தெரிந்து கொண்டு மாலை அணிவித்து அந்த முருகப்பெருமான் ஷடாட்சர சண்முகனுக்கு முத்திரை தேங்காய் நிரப்பி கொடுத்து உறுதியாய் உங்கள் பிரார்த்தனையை நிறைவேற்றி கொள்ள வேண்டும் என்ற ஒரு அற்புதமான அந்த பலன் உங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்பதற்காக இந்த வழிபாட்டுக்காக வலியுறுத்துகின்றேன். வாருங்கள், வந்து மாலை அணிவிங்கள், வளமும் நலமும் பெற்று வாழுங்கள். வருகின்ற 10/9/2025 அன்று காலை 9 மணி முதல் பகல் 1 மணி வரை நடக்கும். வந்து பயனும் பலனும் அடையணும். அதுக்கு அடுத்து அதனைத் தொடர்ந்து 12ஆம் தேதி தேய்பிறை பஞ்சமி. இந்த பஞ்சமியில் உங்களுக்கு தெரியும், வழிபடுறீங்க. தீவினைகள் எல்லாம் விலகிறதுக்கான வழி அதில் இருக்குது. பகல் 2 மணி வரைக்கும் முன்னால் தொடங்கி நடக்கிறது. அதுலேயும் பயனடைய வேண்டும், பங்கு கொண்டு என்பதை கூறி ஒரு பக்தரை பார்த்துருவோம். ஹலோ ஹலோ, வணக்கம் சாமிஜி. வணக்கங்க. எங்கேருந்து பேசுகிறீங்க? நந்தகோபால் பேசுகிறேன் சாமி. நந்தகோபால், யாருக்கா கேட்க போகிறீங்க? எனக்கு தான் சாமிஜி கேட்கணும். என்ன வயதுங்க? வயது 59 சாமிஜி. சொல்லுங்க நந்தகோபால். எனக்கு பிஸ்னஸ் ஒரு 6 மாதம் சரியா இல்லை சாமிஜி. இல்லைங்க, 6 மாதமாகவே இல்லைங்க. முதல்ல இருந்தே வளர்ச்சி வரும்பொழுது பிரச்சனையாக இருக்கும் உங்களுக்கு. கொஞ்சம் ஏறுது இறங்குது. அதுதான் அதாவது உயர்வு இல்லாமல் எதை செய்தாலும் இப்போ ஒரு 5 ரூபாய் சேர்க்குறீங்கன்னு வச்சுக்கோங்க உதாரணத்துக்கு, அது செலவானால் தான் அடுத்த பணம் வரும். அப்படிதான் சாமிஜி இருக்கு. அதே மாதிரி எந்த ஒரு பெருசாகவும் நம்ம எதையும் செய்துக்க முடியாது. ஏதாவது ஒரு இடமோ ஏதோ ஒரு வீடோ வாங்கியோ கட்டியோ போடுறீங்கன்னா முழுக்க கடனில் தான் இருக்கும். இது வரைக்கும் பாருங்க, பண கஷ்டம் முழுமையாக தீரவில்லை. உழைப்புக்கேற்ற வருமானம் இன்று வரைக்கும் இல்லை. எவ்வளவு பாடுபட்டாலும் வரவுக்கு மீறிய செலவுகளை கட்டுப்படுத்த முடியலை. தேவையில்லாத பிரச்சனைகள் ஏற்படும். பங்காளிகள் உபத்திரமும் எதிரிகளுடைய தொல்லைகளும் உண்டு. ஆமாங்க, உண்டு. நல்லதை செய்து கெட்ட பேர் எடுக்க வேண்டிய சூழல் ஏற்படும். நமக்கு இருக்கிற சங்கடத்துல நாம போய் ஒருத்தருக்கு முன்னின்று பணமோ ஏதோ ஒன்று ஆரம்பிச்சு கொடுத்து நாம பிரச்சனையில மாட்டிக்குவோம். இது தொடர்ந்து நடக்கும் பாருங்க. ஏன்னா இது என்ன தெரியுங்களா விஷயம், உங்க பூர்வீக வழியாவே தாய் வழியிலையும் சரி தகப்பன் வழியிலையும் சரி
சொல்லுங்க சாமிஜி. ஏதோ ஒரு சொத்துகள் சாபம் துரத்திக்கிட்டு இருக்கு. சொத்துக்கள் சாப்பிடும். ஆமா, அது அது வந்து ஒருவேளை நீங்க பூர்வீக சொத்துகள் ஏதாவது வச்சிருக்கீங்களா? ஆமா சாமிஜி, பூர்வ வீடு பூர்வீக சொத்து தான் சாமிஜி. இந்த வீட்டுக்கு வந்து எவ்வளவு நாள் ஆச்சு? இல்ல ஆரம்பத்துல இருந்து இங்க தான் இருக்கீங்களா? வந்த நாள் 25 வருஷம் ஆயிடுச்சு சாமி இங்க வந்து. ஓ, சரி சரி. இந்த இது வந்து actually எங்க பாட்டி இது சாமி. இது என்னம்மா? இந்த இடம் வந்து பாட்டி இது. சரி பாட்டி வந்து என்ன பண்ணிட்டாங்க, எனக்கு எழுதி வச்சுட்டாங்க. சரி. எழுதி வச்சுட்டு பாப்பாங்க. அந்த நாள்ல இருந்து இப்போ நான் இங்க தான் இருக்கேன். இல்லம்மா, அந்த மனையில சொல்லுங்க சாமி. எலும்புகள் அதிகமா இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்துது. சொல்லுங்க சாமிஜி. இதுல 2 இருக்கு. இந்த தலைவாசப்படி இருக்கு இல்லையா, ஆமா சாமிஜி. அந்த நட வருதுல்ல, கொஞ்சம் பாஸ் மாதிரி போய் தானே உள்ள போகணும். ஆமா, நான் பாட்டி சாமி படிக்கட்டு ஏறேன் சாமி. வருது இல்லையா, மேலே அந்த படிக்கட்டு இருக்குல்ல, ஆமா சாமி. அந்த வாசப்படிக்கு உள்பக்கமா இடதுகை பக்கமா வீரல் இருக்கா? வீரல் இல்ல சாமிஜி. பார்க்கலையா நீங்க? இல்லையா? இல்ல சாமிஜி, இல்ல. நான் கன்ஃபார்ம் டைல்ஸ் போட்டுருக்கு போர்ட்டில. இல்லம்மா, சுவத்துல சொல்றேன் நான். செவுத்துல ஆ செவுத்துல இல்ல சாமிஜி. சரி, பார்த்துருங்க. அது ஒரு சந்தேகம் இருக்கு எனக்கு. ஏன்னா அந்த வாசப்படி தலைவாசப்படி இருக்கிற இடமே சரியில்லைங்கிற மாதிரி. தரவாசப்படி. ஆமா, அது அதனால என்னன்னா ரத்த சம்பந்தப்பட்ட நோய்கள் வந்து கொடுக்குதா வீட்டில் அப்படின்னு எனக்கு டவுட்டா இருக்கு. இப்போ மனைவி இருக்காங்கன்னு வச்சுங்களேன், அவங்களுக்கு ஏதாவது கர்ப்பப்பை கோளாறு அந்த மாதிரி ஏதாவது பிரச்சனை இருக்கா? உங்களுக்கு பிபி ஏதாவது வந்துதா? பிபி சுகர் எதுவும் இல்லை சாமிஜி. கேஸ் ட்ரபிள் மட்டும் வரும் சாமி. அல்ல, அதுதான் கேஸ் ட்ரபிள்னு சும்மா விடாதீங்க எதையுமே. பார்த்துருங்க. அந்த ஒரு டவுட் இருக்கு எனக்கு. பூர்வீக சொத்துனாலேயும் டவுட் இருக்கு. என்ன பண்ணலாம் சாமி? நான் சொல்கிறேன். இது என்ன பண்ணுங்கன்னா, போஜீஸ்வர லிங்கன்னு நம்மது ஒன்று இருக்குங்க. சாமி. ஆமாம் சாமிஜி. அதை வாங்கிட்டு என்ன பண்ணுங்க, நீங்கள் அதில் இருக்கிற ப்ரௌச்சரை வச்சுக்கோங்க. அதில் ஓம் நமசிவய கிம் அம், ஓம் நமசிவய கிம் அம், அதில் வந்து வேற மாதிரி இருக்கும். நீங்கள் இந்த மந்திரத்தை எழுதி வச்சுக்கோங்க. டெய்லி வந்து பார்த்தீங்கன்னா எப்போ உங்களுக்கு நேரம் கிடைக்குதோ ஒரு பெரிய அகல் விளக்கில் தீபம் ஏற்றி அந்த லிங்கத்துக்கு முன்னாடி வச்சிருங்க. ஒரு ஆசனம் போட்டு உட்கார்ந்துட்டு இந்த மந்திரத்தை சொல்லிக்கிட்டே இருங்க. 48 நாள் சொல்லுங்க. நீங்கள் பாருங்க, எல்லாமே தலைக்கிழ மாறும். நம்பர் 1. நம்பர் 2, இந்த தலைவாசப்படி எவ்வளோ வருஷமா இருக்கு? இப்போ வந்து 4 வருஷமா. இல்லை புதுசாக மாற்றினீங்களா? புதுசாக மாற்ற. நான் அங்கே தான் சொல்கிறேன். அந்த புதுசாக மாற்றினீங்கல்ல, அந்த இடத்துல தான் ஏதாவது வீரல் விட்டு இருந்ததா அல்லது சிதிலமாக இருந்ததா? அங்கதான் சாமி கீழே போயிட்டு வரேன் நான். அப்படியா? பார்த்தீங்களா? போயிட்டு வந்தேன், நான் பார்த்தேன். எந்த வீரலும் இல்லை சாமி. சரி. இல்லை நீங்கள் மாற்றும் போது சொல்கிறேன் நான். மாற்றும்போது ஃப்ரெண்ட்ல பூசா கட்டணும் சாமி இது. ஓ சரி. அந்த வந்து தடவதிலே வந்து பூசா தான் வச்சிருக்கேன் நான். சரி சரி. அது சரியான இடத்துல இருக்க மாதிரி. இப்போ உங்களுக்கு புரியுதா நான் சொல்றது? புரியுது சாமி. இப்போ ராகு கேது சூரியன் சந்திரன் செவ்வாய் குரு புதன் சுக்கிரன் வரும்ல, அதுல செவ்வாயில இருக்க மாதிரி எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கு அதுல. அதனால என்னன்னா இந்த வீட்டுக்குள்ள பணம் சேர்றதுங்கிறது கடினமா இருக்கும். ஆமா சாமி, அப்படிதான் சாமி. அதனால அந்த இடத்த கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ற மாதிரி இருக்கும். எப்படி சாமி அட்ஜஸ்ட் பண்றது? அது நீங்க வந்து வரைபடத்தை இங்க அலைபேசியில தொடர்பு கொண்டு அந்த வரைபடத்தை அனுப்பிச்சு வச்சுக்கோங்க. அனுப்பிச்சு வச்சு அது கரெக்டா அந்த அளவுகளோட வேணும் அந்த வரைபடம். இந்த ஃப்ரண்ட்டுக்கு அப்படியே போட்டோ எடுத்துடலாமா? போட்டோ எடுத்துருவோமா? இல்ல போட்டோ எடுத்தா அளவு தெரியாது இல்ல, உங்களுக்கு அளவோட வேணும். ஓகே சாமி. அளவு இருந்தா தான் நம்ம அந்த இடத்த கண்டுபிடிக்க முடியும். ஆனா எனக்கு தெளிவா தெரியுது அது செவ்வாயில தான் இருக்கு. அதுல ஒன்றும் மாற்று கருத்தே இல்லை. இதுல 2 சந்தேகம். அந்த வீட்டுல உங்க பாட்டி அம்மா முன்னொரு காலத்துல அவங்கெல்லாம் வாழும் பொழுது ஏதாவது தற்கொலை நடந்துகிட்டதோ அல்லது அடிபட்டோ விபத்து ஏற்பட்டோ ஏதாவது பிரச்சனை? ரெண்டு பேருமே ஒருத்தர் வந்து சாதாரணமா இறந்துட்டாங்க. தாத்தா வந்து இன்னொருத்தர் வந்து இறந்தது தெரியாது. இவங்களுக்கு வயசானதுல தூங்குறாங்க சொல்லிட்டு விட்டாங்க பொழுது. அதுக்கப்புறம் தான் இறந்துருக்காங்க தெரியும். இல்ல அதுதான் அதுல எனக்கு வந்து அந்த சந்தேகங்கள்லாம் தூண்டுறதுனால தான் சொல்றேன் நான். அதாவது சாமிஜி இந்த உறவு வந்து எங்களுக்கும் அவங்களுக்கும் சுத்தமா டச்சே இல்லை சாமிஜி. இல்லைங்க, அந்த வீட்டில் நீங்க இருக்கிற வரைக்கும் வளர்ச்சி கொடுக்காது. முதல் பாயிண்ட் இதுதான். 2வது பாயிண்ட் என்னன்னா
அந்த வாசல் இருக்கிறது. வாசல். ஆமாம். 3வது பாயிண்ட் என்னென்னா பூமியில் எலும்புகள் இருக்குது. எப்படி சுவாமி சொல்கிறீங்க எலும்புகள் இருக்குது? நீங்கள் பாருங்கள், 10,000 ரூபாய் சேர்த்து வைங்க, அது காலியானதான் அடுத்த பணம் வரும். ஆமா சாமி. அது இருக்கிற வரைக்கும் உங்களால் ஆகவே ஆகாது. அதே மாதிரி எந்த பொண்ணை வச்சாலும் வைங்க, தங்காது. ஆமா சாமிஜி. இது மாதிரி தான் போகும். அதுதான் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் நான். சரிங்களா? அதனால் அதையும் பார்த்துடணும். இந்த போஜீஸ்வரர் வச்சு நான் சொல்கிற மாதிரி வழிபடுங்க இந்த மந்திரத்தை சொல்லி. இந்த 48 நாள் கழித்து ஒரு 3 மாதம் 6 மாதம் எப்படி தொழில் போகுதுன்னு பார்க்கலாம். அது நல்லா போகுது, பிக்கப் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால் அப்படியே விட்டுருங்க, அது தொடர்ந்துக்குங்க. அப்படி நடக்கலைன்னா நம்ம என்ன பண்ணலாங்கிறத சிந்திக்கலாம். இதுதான் சரியான தீர்வு. சரிங்களா? நல்லது. சொல்லுங்க. தீர்க்காயுசா, தீர்க்க சுமங்கலித்துவமா, குறையில்லாத வியாபாரமும் தொழிலும் அமைஞ்சு நலமும் வளமும் நிலச்சி இருங்க, நல்லா இருங்க. இப்போ அம்மாவோட இவங்க ஒய்ஃபோட இது ஷேர் ஒன்று வரணும் சாமி. நாங்கள் 2 பேரும் லவ் மேரேஜ் தான். சரி. இதுவரை நாங்களும் அவங்க போனது, நான் வந்தது கிடையாது, இவங்களும் அவங்க போனது கிடையாது. சரி. அந்த பணம் வருமா இல்லை கொடுப்பாங்களா கொடுக்க மாட்டாங்களா? சொத்து மட்டும் வருமா? நான் எப்படி பதில் சொல்றது? இல்லை, ஒய்ஃப் வந்து அவங்களுக்கு பிடிக்கல போறதுக்கு, என்ன பேசவும் மாட்டாங்க, கொள்ள மாட்டாங்களா? இது ஒன்றும் இல்லைம்மா. இதை நம்ம என்ன பண்ணலாம், அவங்களும் நிகழ்ச்சி பார்த்துட்டு இருந்தால் நான் பதில் சொல்ல முடியாது இல்லையா? நீங்கள் நேரில் வந்து பார்த்துட்டு இதையும் பார்த்துக்குங்க, வீட்டையும் பார்த்து சரி பண்ணிக்கோங்க. ஓகே சாமி. நல்லதும்மா, நல்லதும்மா, நல்லதும்மா. ஹலோ 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 அம்மா சொல்லுங்கம்மா. வணக்கம் சாமிஜி. வணக்கம். கொஞ்சம் சத்தமாக பேசுகிறா கண்ணா. வணக்கம் சாமிஜி. வணக்கம்டா கண்ணு. சொல்லுமா, எங்கேருந்து பேசுகிறீங்க? கடலூர்லேருந்து பக்கத்தில் கிராமம் சாமிஜி. யாருக்கா கேட்க போறீடா கண்ணா? பையன் 12வது வருஷம் படிக்கிறான். நம்ம ஆசிரமெல்லாம் வந்துகிட்டு இருக்கோம். சரி. இந்த வருஷம் 12வது படிக்கிறான். சரி. சும்மாவே இருக்கிறான். ரொம்ப இதா இருக்கு, குடும்பமும் ரொம்ப கஷ்டமா இருக்கு. சரி. பையனோட பேர் என்னம்மா? சேதுராமன். பையனோட பேரு? சேதுராமன் சாமிஜி. சேதுராமன். ஆமா. சரி சரி சரி. அதெல்லாம் இருக்கட்டும்மா. 12வது படிக்கிறானே? ஆமா சாமி. என்ன பண்றாம்மா? படிப்புலாம் நல்லா மாட்டான், ஆனா விளையாட்டு புத்தியாவே இருக்கிறான், படிக்க மாட்டான். தமிழ் சரியா வரலன்னு ரொம்ப அவனே கஷ்டப்படுறான், ஃபீல் பண்றான். ஓகே ஓகே அம்மா. இந்த ராமன் பேர் எடுத்துட்டு அது சேதுராஜன் இருக்கட்டும், அதை மட்டும் சேர்த்து எழுத சொல்லுங்க. நம்ம இணையதளத்துல கல்வியில் வெற்றி பெறன்னு இருக்குது இல்ல, படிப்பில் வெற்றி பெறன்னு இருக்கும் பாருங்க, அதை எடுத்து அதுல இருக்கிற மந்திரத்தை படிக்க சொல்லுங்க. அது ரெண்டுமே பேரை வந்து இந்த மாதிரி ராமன்றத ராஜன் மாத்திக்கிட்டாலே போதும். அது வந்து அந்த அந்த மந்திரத்தை டெய்லி அதுல சொல்லியிருக்கபடி கேட்டான்னா சரியா போயிடும்டா கண்ணா. அது வந்து பொறுமையா உங்க கணவர் என்ன செய்யறாரு, அவர் பேர் என்ன, அவர் வயது என்ன, என்ன நேரம் போய்கிட்டு இருக்கு, இதெல்லாம் நம்ம அலசி ஆராய்ஞ்சு தாண்டா கண்ணு சரி பண்ணணும். அது ஒரு முறை வந்து பாத்துடுறா கண்ணா. நேரம் வரணுமாடா கண்ணு, எதுக்குமே நேரம் இல்லாம என்ன பண்ணுவேன். சரி போகட்டும். நீ என்ன பண்ற, டெய்லி காலையில எழுந்த உடனே கிழக்கே பார்த்து 3 அடி நடந்து அங்க போய் வலது கை பக்கமா திரும்பி தென்மேற்க பார்த்து ஓம் தனுர் தேவதாபியோ ரட்சிப்பாய், தனுர் தேவதாபியோ ரட்சிப்பாய், நீயும் உன் கணவரும் 2 பேரும் இதை கரெக்டா கடைபிடிங்க. நான் என்ன பண்ணட்டும், நீ செய் பாப்போம். புரிஞ்சிடுச்சா கண்ணு? எனக்கு புரிஞ்சிடுச்சு. அதை விளக்கமா எடுக்க வேணான்னு பாக்குறேன். வேண்டாம், நீ வாடா கண்ணு, நம்ம பாத்துக்கலாம், ஒன்னும் கவலைப்படாத. நல்லா நல்லா சேரு, நல்லா படிக்கட்டும். நல்லதுடா, இன்னும் நல்லா இருப்படா கண்ணு, நீ கவலையை விடு. நல்லதும்மா. ஒரு சிறு இடைவேளைக்கு போயிட்டு வந்துடலாம்.
மன்னர்களுக்கு கூட ஒரு காரிய நிமித்தமாக செயல்படும் பொழுது அது நல்லதா கெட்டதா சரியா தவறா இப்பொழுது செய்யலாமா வேண்டாமா என்ற ஆலோசனைகளை தரும் மகா முனிவர்கள் எப்பொழுதும் மன்னருடன் இருப்பார்கள். அந்த முனிவரின் சொற்களின்படிதான் எப்படிப்பட்ட மாமன்னரும் நடந்து கொண்டு அனைத்து செயலிலும் எளிதில் வெற்றி பெறுவார்கள். இந்த அடிப்படையில் தான் இயல்பாக வாழும் நாம் அனைவருக்கும் ஒரு காரிய நிமித்தமாக மனதில் நினைத்து கொண்டு அதனை நாம் செய்யலாமா வேண்டாமா, அது நல்லதா கெட்டதா என்று அறுதியிட்டு தெரிந்து கொள்ள ஓர் அற்புத புத்தகம். பக்கத்தை தேர்ந்தெடுங்கள், பயன் தரும் பாருங்கள். இப்புத்தகத்திலும் உங்கள் மனதில் நினைத்தவைகளுக்கு மகிமையான பதில் தர ஒரு முனிவரும் இருக்கிறார். இப்புத்தகத்தை உருவாக்கிய ஆசிரியர் தவ திரு சஞ்சீவி ராஜா சுவாமிகள், காஞ்சிபுரம். இதோ இந்த அற்புத புத்தகம் இப்பொழுது விற்பனையில் உள்ளது. இக்காலத்தில் எத்தனையோ வழிகளில் எத்தனையோ விதத்தில் எதிர்பார்க்காத நேரத்தில் நம்ப முடியாதவர்களின் துரோகத்தில் முயற்சிகளெல்லாம் தடைபட்டு உயர்வே இல்லாமல் வேதனைப்படுவோர்க்கெல்லாம் வான்வெளி மண்டலங்களின் பேராற்றலை சித்தர்களின் வழியில் கண்டுணர்ந்து மக்களின் நலனுக்காக எளிதில் நற்பலனும் பயனும் தரும் பொக்கிஷங்களான ஆன்மீக பொருட்களை நம் தவத்திரு சஞ்சீவி ராஜா சுவாமிகள் வடிவமைத்துக் கொடுத்து அதனை பெற்று பல்லாயிரம் பேர்கள் பயனடைந்ததை நீங்கள் அறிந்திருப்பீர்கள். ஆம், கவலைகளை தீர்க்கும் கஜவாகன முருகன், தீயவர்களை விரட்டிடும் விக்ரமாயா, குறையாத செல்வம் தரும் குழந்தை குபேரன், குறையாத தானியங்களை அள்ளித்தரும் அட்சய பாத்திரம், நினைத்த காரியத்தை வெற்றி பெறச் செய்திடும் எந்திரங்கள், நேர்மறை ஆற்றலை தந்து வெற்றி தந்திடும் சிங் டாலர், வளமும் நலமும் தரும் வசுமத் வஜ்ரலக்ஷ்மி, இது போன்று மேலும் பல்வேறு பொக்கிஷங்களையும் உங்களின் தேவைகளுக்கேற்ப தேர்ந்தெடுத்து பயன் பெற்றிட தொகுத்து வழங்க இருக்கின்றோம். திரையில் வருகின்ற QR கோடை ஸ்கேன் செய்து உங்களின் தேவைக்கான பொருட்களை நீங்கள் பதிவு செய்து குருநாதரின் ஆசிகளோடு பெற்றுக்கொள்ளலாம். மேலும் விவரங்களுக்கு அழைக்க வேண்டிய அலைபேசி எண்கள். மீண்டும் நம் ஆத்மசங்கமம் நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். நாளை பௌர்ணமி. உங்களுக்கு தெரியும், பௌர்ணமி தோறும் ஆயுத அர்ச்சனை பண்ணி நம்ம வழிபடுவது வழக்கம். ஆனால் நாளை கிரான தோஷம் இருப்பதினால் வழிபாடு இருக்காது. அப்படி என்பது உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். ஏன்னா தொடர்ந்து வரவங்க இருப்பீங்க, அவங்களுக்காக ஒரு செய்தியாக நாளைக்கு பௌர்ணமி கிரானத்தை முன்னிட்டு இருக்காது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அது மட்டும் இல்லாமல் 10ஆம் தேதி மறந்துடாதீங்க, மும்முடி மாலை, நெய் தேங்காய், முத்திரை தேங்காய், சஷ்டி விரதம், முருகப்பெருமானுடைய மாலை நினைவில் வச்சுங்க. ஒரு பக்தர். ஹலோ 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 அப்பா, வணக்கங்கப்பா. வணக்கம்டா கண்ணா, எங்கிருந்து பேசுறடா கண்ணா? அப்பா, நாங்க திருவண்ணாமலையில இருந்து கலசப்பாக்கத்துல இருந்து பேசுறோங்க. யாருக்கா கேட்க போறடா கண்ணா? அப்பா, அதுக்கு எனக்காக தான்ப்பா கேட்க போறேன். என்ன பேர், என்ன வயதுடா கண்ணா? அப்பா, வயசு 23, பேரு ரஞ்சிதாப்பா. சொல்லுடா கண்ணு. ரஞ்சிதா அம்மா. அப்பா, இதுக்கு முன்னாடி உங்களோட புக்கு பக்கத்தை தெர புக்கு வாங்கியிருந்தோம்ப்பா. பக்கத்தை தேர்ந்தெடுங்கள், பயன் தரும் பாருங்கள் புக்கு. சொல்லுடா கண்ணு. அதுலயும் பயன் அடைஞ்சிருக்கோம்ப்பா. சில பிரச்சனைகள்லாம் வந்தபோது அதுல போட்டு பார்த்துட்டு மந்திரம் வந்தது, அந்த மந்திரத்தை சொல்லிட்டே இருந்தோம், அந்த பிரச்சனையும் கம்மி ஆயிடுச்சுப்பா. அதுக்கப்புறம் போதீஸ்வர லிங்கம் வாங்கியிருக்கோம்ப்பா. சரிடா கண்ணு. அந்த நாங்க நேர்லயும் உங்களை பார்த்தோங்கப்பா. சரிடா கண்ணு. ஆனா அதுல என்னால ஒரு பரிகாரம் கூட பண்ண முடியலைங்கப்பா. என்னடா, எதனால கண்ணா? நான் அந்த பரிகாரம் பண்ண போகும்போது எதையாவது ஒரு தடங்கள் வந்துருது. நான் எப்படியாவது முயற்சிட்டு. இல்லம்மா, எப்ப தடுங்கள் வருதோ அதை செய்யறது தான் நல்லதுடா கண்ணா. புரியுதா? ஏன்னா இல்லைன்னா அது தேவையில்லாத பிரச்சனைகளை மாற்றிடும். நீங்க வீடு மாத்தணும்னு சொல்லிருந்தீங்கப்பா.
அதுக்கப்புறம் போதீஸ்வர லிங்கம் வாங்கி வச்சு நீங்க சொல்லியிருந்தீங்களா, அது நம்ம உண்மையான ஏதாவது ஒரு வேண்டுதல் வச்சு போதீஸ்வர லிங்கம் வாங்கி பூஜை பண்ணலாம்னு சொல்லிட்டு சரி அது பார்த்துட்டு வாங்கி இருந்தோம்ப்பா. அது பூஜை பண்ணிட்டு இருக்க திங்கக்கிழமை தான்ப்பா வந்ததுங்கப்பா. அந்த வீட்ல இருந்து நான் மாறி சொந்த வீட்டுக்கு போனோம்ப்பா. வீடு இருக்கு எங்களுக்கு. ஒன்றும் இல்லைடா கண்ணு, அதில் இருக்கு பத்தியா அந்த அந்த அதை நீ இப்போ கூட ஒருத்தருக்கு சொன்னல, அதாவது ஓம் நம சிவைய கிம்மம் அந்த மந்திரத்தை சொல்லி வழிபடு. நீ அதுதான்ப்பா நீ கேட்கறது எல்லாம் சரியாயிடும், பரிகாரத்துக்கும் வழி வந்துடும். சரிங்கப்பா. அப்பா சரியா? ஆசீர்வாதம் பண்ணுங்கப்பா எங்க குடும்பத்துக்கு. தீர்க்காயுசா தீர்க்க சுமங்கலித்தவுமா குறையெல்லாம் தீர்ந்து நிறைவாழ்வு பெற்று நல்லா இருக்கணும்டா கண்ணா. அப்பாப்பா இன்னும் ஒரே ஒரு விஷயம்ப்பா, சொல்லுடா என்னோட உடம்புக்கு மட்டும் வெள்ளப்பட்டுட்டே இருக்குப்பா. 5 வருஷமா வெள்ளப்பட்டுட்டே இருக்குப்பா. டாக்டர்கிட்ட காட்டலையா? எல்லாமே காட்டின எல்லாம் நார்மல் தான்ப்பா சொல்றாங்க. ஆனா அது ஸ்டாப் ஆகலையா? ஆமாங்கப்பா. ஸ்கேன் எடுத்துட்டோம், எல்லாமே யூஜி ஸ்கேன் எல்லா ட்ரீட்மெண்ட்டும் எடுத்துட்டோம்ப்பா. சரி, ஒரு கிலோ படிகாரம் வாங்கிக்கோ, நல்ல படிகாரம். சரிங்க. படிகாரம் தெரியும்ல? தெரியுங்கப்பா. 1 கிலோ படிகாரம் 5 லிட்டர் தண்ணி. சரிங்கப்பா. இந்த படிகாரத்தை ஒன்றும் பாதியமா நசுக்கி நல்லா தண்ணி 5 லிட்டர் தண்ணி கொதிக்கும் பொழுது போட்டுரு. சரிங்கப்பா. போட்டுட்டு அது அப்படியே கரைஞ்சிரும். சரிங்கப்பா. அதை எடுத்து இறக்கி வச்சுட்டு ஆற வச்சுடு. சரிங்க. ஒரு நாளைக்கு முதல்ல 8 முறை வாஷ் பண்ணிக்கணும். சரிங்கப்பா. எங்க புரியுதா? புரியுதுங்கப்பா. வாஷ் பண்ணிக்கணும். சரிங்க. 8 முறை முதல் நாள், சரிங்க. அடுத்த நாள் 6 முறை, சரிங்க. அடுத்த நாள் 4 முறை, சரிங்க. அடுத்த நாள் 3 முறை, சரிங்க. அடுத்த நாள் 2 முறை, சரிங்க. அடுத்த நாள் 1 முறை. சரிங்க. தண்ணி காலி ஆயிடுச்சுன்னா திரும்பவும் போட்டுக்கோ. சரிங்கப்பா. இது வாஷ் பண்ணினா சரியா போயிடும். சரிங்கப்பா. அப்பா ரொம்ப நன்றிங்கப்பா. நல்லதுடா கண்ணு, நல்லதுடா கண்ணு. ஹலோ 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 வணக்கம் சாமிஜி. வணக்கம்மா, எங்க இருந்து பேசுறீங்கம்மா? நான் சுதா, தஞ்சாவூர் அம்மாப்பேட்டை. சுதாம்மா, யாருக்கா கேட்க போறீங்க? நான் என்னுடைய கணவருக்காகவும் வீட்டுல கொஞ்சம் பிரச்சனை கடன் தொல்லைக்காகவும் கேக்குறேன் சுவாமி. அது பாத்துக்கலாம். கணவர் பேர் என்ன, வயது என்ன? என்னோட கணவரன் பேர் சரவணன். சரிடா கண்ணு, வயது என்னம்மா? வயது 45. சொல்லுடா கண்ணா, ஏன் கடன் ஆச்சு? தொழில் சரி? சுதா என்னோட பேரு கேட்டை நட்சத்திரம். சுதா கேட்டை நட்சத்திரம். நான் கேக்குறதுக்கு பதில் சொல்லு. சரிங்க மேடம். அவருக்கு எதுக்காக பிரச்சனையாச்சு? கடன் வந்ததுக்கு காரணம் என்ன? அவருக்கு வீட்டுல கொஞ்சம் வியாதி எல்லாம் இருந்தது. அத்தைக்கு கொஞ்சம் மனநல வியாதி. வீட்டுல அவருக்கு எனக்கு கொஞ்சம் எதனா ஒண்ணு எல்லா ஃபேமிலியில வரதுதான். அரசாங்க வேலைக்காக கேக்குறேன் சுவாமிஜி. யாருக்கு? என்னுடைய கணவருக்காக. அவருக்கு வயது இருக்கா அந்த அளவுக்கு? என்னங்க சார்? வேலை அரசாங்க உத்தியோகம் பண்ற அளவுக்கு வயது இருக்கா அவருக்கு? 45 வயசு ஆகுது சார். இப்ப நான் திருவிக்கா கெஸ்ட் லெக்சரரா தான் சார் இருக்கிறாரு. பர்மனன்ட் இன்னும் ஆகல. சரி சரி சரி. புக்கெல்லாம் வாங்கிட்டியா? புக்கு நான் வாங்கிக்கிறேன் சார். நான் நேர்லயே உங்களை சந்திச்சுட்டு இருக்கிறேன். சரிம்மா, இவர் விஷயமா பார்த்திருக்கியாமா? என்னங்க சார்? இவர் விஷயமா பார்த்திருக்கியா? ஆமா, எங்க மாமாவுக்காகவும் கடன் கொஞ்சம் 10 லட்ச ரூபாய்க்கு மேல கடன் இருக்குதுங்க சார். அதுக்காகவும் பாக்குறேன். இல்லம்மா, என்ன பார்த்ததுக்கும் என்ன பார்த்து நான் ஏதாவது பரிகாரம் கொடுத்தேனா? வச்சிருக்கிறேன் சுவாமிஜி. வச்சிட்டு இருக்கியா? பண்ணலையா? நான் பலன் அதனால அடைஞ்சிருக்கிறேன் சுவாமிஜி. அத சொல்றா கண்ணா, ஏன்டா கண்ணு குழம்புற? சொல்றா கண்ணு. இல்லங்க சுவாமிஜி, நான் ரொம்ப நாள் ட்ரை பண்ண சுவாமிஜி. அத சரி பண்ணிக்கலாம். கிடைச்சத சரியா பயன்படுத்திக்கடா கண்ணு. அனுபவிச்சிட்டேன் சுவாமிஜி. இல்ல, எனக்கு புரியுது. அங்க என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியுது. அவர் இந்த உத்தியோகத்தை தேடி 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 தேடுறன்னு பின்னாடி அடைஞ்சே பல வருஷத்தை விட்டுட்டு இருக்காரு. சொல்லுங்க சார். இன்னும் கொஞ்சம் தான் இருக்குடா கண்ணா. அவருக்கு கிடைச்சா இந்த வருஷத்துக்குள்ள கிடைக்க வைக்கணும். ஆமாங்க சாமிஜி. இதெல்லாம் கொஞ்சம் நமக்கு பிரச்சனை இருக்குடா கண்ணு. நீ முதல்ல பார்க்கும்போது நான் பரிகாரம் கொடுக்கலையா? ஆமா கொடுத்தீங்க சாமிஜி. யாருக்காக? அவருக்காக தானே பார்த்த? அவருக்காக தான் சாமிஜி பார்த்தேன். ஏன் அந்த பரிகாரம் பண்ணல? நான் 3 பரிகாரம் செஞ்சிட்டேன் சாமிஜி. 4வது பரிகாரம் செய்ய போகும்போதுதான் மாமனார் தவறிட்டாரு. சரி. மாமனார் தவறிட்டதுக்கு அப்புறம் இப்போ நான் 1 வருஷத்துக்கு எந்த கோயிலுக்குமே போக கூடாது சிச்சுவேஷன்ல மாட்டிட்டு இருக்கேன் சாமிஜி. சரி அம்மா, ஒரு நிமிஷம்டா கண்ணு. விநாயகர் கோயில்ல போய் ஒரு சூரத்தேங்காய் விட்டுட்டு அவர் அடுத்து பரிகாரத்தை எடுக்க சொல்லு. நம்பர் 1. அவரையே செய்ய சொல்லட்டுங்களா? அவர் செஞ்சாதான் பலன். நீ செய்யறதுனால எந்த பிரயோஜனமும் இல்லை. சரிங்க சுவாமிஜி. அதே மாதிரி அவரை தினமும்
சூரிய நமஸ்காரம் பண்ண சொல்லு, சூரிய காயத்ரி சொல்லி பண்ண சொல்லு. சூரிய நமஸ்காரமும் காயத்ரி மந்திரமும் சொல்லணும். சூரிய காயத்ரி சொல்லணும். சூரிய காயத்ரி சொல்லி சூரிய நமஸ்காரம் பண்ண சொல்லு அவரை. அது புக்ல இருக்குதுங்களா சாமிஜி? நீ அங்கே எங்கே வேணாலும் கிடைக்குமா, புத்தக கடையில் எங்கே வேணாலும் கிடைக்கும், புக்கில் இருக்காது. அது எங்கே வேணாலும் கிடைக்கும். ஓம் பூர்புவஸ்வகன்னு சொல்லுவாங்கல்ல, ஆமாங்க சாமிஜி. அதுதான் அந்த மந்திரத்தை சொல்லி அவரை சூரிய நமஸ்காரம் பண்ண சொல்லணும். நம்பர் 1. சரிங்க சுவாமிஜி. நம்பர் 2 போடணும். சொல்லுமா. விநாயகருக்கு சிதறக்காய் போடணுமாங்க சாமிஜி? ஆமா, முதல்ல சிதறக்காய் போட்டு அப்புறமா இதை ஆரம்பிச்சுக்க சொல்லு. சரிங்க சாமிஜி. சரியா? அதன் பிறகு பரிகாரத்தை தொடருங்க. சரிங்க சாமிஜி. என்ன கிழமை சாமிஜி? எந்த கிழமை ஒன்னாலும் பண்ணுங்க. இது 1 வருஷம் கழிஞ்சு தானே சாமிஜி செய்யணும்? இல்ல, இப்பவே செய்யுங்க. அதுக்கு தான் சூரத்தேங்காய். சரிங்க சாமிஜி. சூரத்தேங்காய் விட்டுட்டு விநாயக பெருமானை பிரார்த்தனை பண்ணி பரிகாரத்தை தொடருங்க. சரிங்க சாமிஜி. அதை சரியா தொடர்ந்துட்டு சூரிய நமஸ்காரம் செய்யும் பொழுது வேலை கிடைச்சிரும். சரிங்க சுவாமிஜி. ஒரே ஒரு சதுர்த்தி திதி அன்னைக்கு நான் பால்கோவா காப்பு கட்டுறது ஏதாவது எழுதணும்னா பண்ணிருக்கேன், செஞ்சு சொல்லிருக்கேன் சாமிஜி. அதை பண்ணிடுங்க. நான் பண்றேன் சாமிஜி. அவ்வளவுதான், வேற எதுவும் தேவையில்ல. வீட்டுல மாமியார் கொஞ்சம் மனநிலை சரியில்லாத இருக்குதுங்க சாமிஜி, அது என்ன சாமிஜி செய்யட்டும்? ஆயிட்டு வந்து பார்த்தாதான் எந்த அளவுக்கு பாதிச்சிருக்கு, என்ன அளவுக்கு மருந்து கொடுக்கலாம், எப்படி அதை சரிப்படுத்தலாங்கிறது பார்த்தா தாண்டா கண்ணு சொல்ல முடியும். சரிங்க சாமிஜி. நல்லதுடா கண்ணு. சரிங்க சாமிஜி. பசங்களோட படிப்பெல்லாம் எப்படி சாமிஜி? முதல்ல இதை முடி, சும்மா அடுக்கிக்கிட்டே இருக்கிற பார். முடிச்சுட்டு வா. இன்னொருத்தருக்கு வாய்ப்பு கொடுறா கண்ணு, அதுக்காக சொல்கிறேன் நான். ஹலோ. அதாவது கேள்வியே கேட்க முடியல. இந்த கோபத்தினுடைய முடிவு என்ன, எளிமையாக சொல்லிட்டுறேன் பாருங்க. நான் யார் என்ன கோவப்பட்டாலும் 2 தான் முடிவு இருக்கும். ஒன்று பிரச்சனையாகி பெரிய ஆழத்தில் தள்ளி விட்டுரும், இன்னொன்று ஒன்றுமே இருக்காது. இந்த பெருசாக ஆழத்தில் தள்ளி விடாமல் இருக்கிறது கோபத்தினுடைய அழிவு. ஒன்றுமே இருக்காதுக்கு எதுக்கு கோவப்படணும்? இது 2 நம்ம நினைவில் வச்சுக்கோங்க. பக்தர். ஹலோ. ஹலோ வணக்கம்ப்பா. ஹலோ. ஹலோ வணக்கம்ப்பா. வணக்கம்மா, எங்கேருந்து பேசுகிறீங்கம்மா? அப்பா ஆசீர்வாதம். குறையில்லாத நிறையோடு தீர்காயுசா தீர்க்க சுமங்கலித்துவமா நல்லா இருங்கம்மா. அப்பா ஒரு விஷயம் நான் சொல்லணும்ப்பா. நல்லா சொல்லுமா. அப்ப நான் ஆடி கிருத்திகை அன்னைக்கு வந்திருந்தேன்ப்பா. கோயிலுக்கா? ஆமாங்கப்பா. சரிடா கண்ணு. எந்த நோக்கத்தோட வந்தனோ அந்த நோக்கத்தோட முதல் கேள்வியா தான்ப்பா அங்க முன் இருந்தது. சரிடா கண்ணு. வேலைக்காக வந்திருந்தேன்ப்பா. சரிம்மா. அதனால இப்ப நான் இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணிட்டேன்ப்பா. இன்னும் போஸ்டிங் மட்டும் போடாம இருக்குப்பா. அந்த கவர்மெண்ட் உத்தியோகம் எனக்கு கிடைக்கணும்னு ஆசீர்வாதம். 15 நாளுக்குள்ள வந்துருண்டா கண்ணு. ஐயோ ரொம்ப நன்றிப்பா. தவறி போச்சுன்னா அடுத்த ஒரு மாசத்துக்குள்ள, அவ்வளவுதான். சரிங்கப்பா. புக் வாங்கிருக்கியா? புக் அன்னைக்கோட நான் வாங்கிட்டு வந்துட்டேன்ப்பா. அந்த பக்கத்தை தேர்ந்தெடுங்கள் வாங்கிருக்கியா? வாங்கிட்டு வந்துட்டேன். அதுல என்ன வந்துருதா கண்ணு? அப்ப நான் இன்னும் பாக்கலப்பா. அது உங்களோட பாத்துடுறா கண்ணு. பாத்துட்டு அது உள்ள மந்திரம் இருக்கும்டா கண்ணு, அந்த மந்திரத்தை நம்ம பின்பற்றிக்கலாம். இல்ல இன்னும் நான் முதல் தடவையா அது அதுக்காகவும் சொல்லி இருக்கேன்ப்பா. அக்காவுக்கும் வாங்கிட்டு போய் கொடுத்துட்டேன்ப்பா. அவங்க வாங்கணும் நினைச்சிட்டே இருந்தாங்க. அக்கா பயன்படுத்துறாங்களா? அக்கா பயன்படுத்தி அவங்களுக்கு இப்போ ஒரு 2 மாசத்துலயே ஒரு நல்ல வேலை அவங்களுக்கு கிடைச்சிருச்சுப்பா. அதுதான் உனக்கும் சொன்னேன் நானு. அக்கா சந்தோஷப்பட்டாங்களா? இது என்ன இந்த புக் இந்த மாதிரி இருக்கேன்னு? இல்லப்பா, அவங்க வாங்கணும்னு நினைச்சிட்டு இருந்தாங்க, அவங்களால வாங்க முடியல. அன்னைக்கு அவங்களுக்காக நான் ஆர்டர் போட்டிருந்தேன். ஆனா எனக்கு சீக்கிரமா வந்து அவங்களுக்கு வாங்கி கொடுத்துட்டேன். அந்த புக்கு வந்து நீங்க யாரையும் பயன்படுத்திக்க கூடாதுன்னு வேற போட்டிருக்கீங்கப்பா. அதனால அவங்களுக்கு வாங்கி கொடுத்துட்டேன். அதனால 2 பேருக்குமே இப்ப மாமாவுக்கும் நல்ல வேலை கிடைச்சிருக்கு, அக்காவுக்கும் வேலை கிடைச்சிருக்கு. உனக்கும் கிடைச்சிருந்தா கண்ணா. ரொம்ப நன்றிப்பா. கிடைச்சதும் நீ என்கிட்ட சொல்லுடா கண்ணு. நீங்க அங்க சொன்ன மந்திரத்தை எல்லாம் நான் ரெக்கார்டிங் பண்ணி டெய்லியும் வேற தாராளமா கேளு. அது அந்த மந்திரத்தை மத்தவங்களும் பயன்படுத்தலாமாப்பா? தாராளமா. சார் ரொம்ப நன்றிப்பா. நல்லதுடா கண்ணு. இன்னொன்னுப்பா. சொல்லுடா கண்ணு. அப்பா வீட்டுக்கார் கொஞ்சம் குடிச்சுக்கிட்டே இருக்கிறாருப்பா, நிறுத்த முடியல. கண்ணானது பாசமும் இருக்க மாட்டேங்குது, பிள்ளை மேல பாசமும் இருக்க மாட்டேங்குது. அது சொல்லிட்டு இருக்கேன். இல்ல சமைக்கும் பொழுதும் காஃபி டீ கொடுக்கும் பொழுதும் சாப்பாடு போடும் பொழுதும் அந்த மந்திரத்தை சொல்லு.
சரிங்க. அதே மாதிரி எனக்கு தெரிஞ்சதை சொல்கிறேன். அவர் தாம்பத்தியத்தில் உங்ககிட்ட பிரச்சனை இல்லாமல் பார்த்துக்கோ. இல்ல பிரச்சனை இருக்குப்பா. தெரியும் எனக்கு, அதனால தான் பிரச்சனை. அதை எடுக்க வேணான்னு பார்க்குறேன் நான். சரி சரி. அதை சரி பண்ணால் அவர் வழிக்கு வந்துடுவார். மந்திரத்தை பயன்படுத்திக்கோ. சரி. புரியும்னு நினைக்கிறேன். சரிங்கப்பா. சரி. அவ்வளோதான்டா கண்ணு. சரிங்கப்பா. நல்லதுடா கண்ணு. சரி. ஏன்னா அந்த விஷயத்தை முழுமையாக எடுக்க முடியாது. அதை கோபம், இந்த கோபத்தினுடைய முடிவு பெரும்பாலானோர் சொல்கிறது பாருங்கள், சிந்திச்சு பாருங்களேன். கோபத்துடைய முடிவு ஒன்றும் இல்லாததுக்கு எதுக்கே கோபப்படுறேன். சரி, கோபத்தினுடைய முடிவு பெரிய விளைவுகளில் கொண்டு போய் விட்டுரும். இன்னைக்கு எத்தனையோ சிறைச்சாலைகளில் இருக்கிறது எல்லாமே கோபத்தினுடைய விஷயந்தானே. எதற்காக அந்த கோபம்? ஒரு நிமிடம் சிந்தித்து பார்த்தால் பெரிய விளைவுகள் இருக்காது. தவறு செய்பவர்களும் சரி, அந்த தவறுக்காக தண்டிப்பவர்களும் சரி, தண்டனை அனுபவிப்பவர்களும் சரி, சிந்திச்சு பாருங்கள், அதுக்குள்ளே கோபம்தான் இருக்கும். பேராசையும் ஆசையும் கோபமும் தான் உணர்ச்சிகளுக்கு வசப்படுவது தான் முக்கியமான காரணம். அப்போது இந்த நாளும் தேவையற்றவைகளானா தேவையற்றவைகள். தேவையற்றவைகளை நிரந்தரம் இல்லாதவர்கள் மேலே ஆசைப்பட்டு அதற்கான வழியிலே கோபப்பட்டு தன்னையும் இழந்து தன்னை சார்ந்தவர்களையும் இழக்கச் செய்யக்கூடியது கோபம். 100க்கு 70 விழுக்காடு கோபத்தினுடைய முடிவு என்னவென்றால் ஒன்றுமில்லை. அவர்களுக்கெல்லாம் இப்போ புருஷன் பொண்டாட்டி சண்டை போட்டுக்கிறீங்க. சண்டை போட்டுக்கு நல்ல கணவன் மனைவி நல்ல வாழ்க்கை வாழ்ந்துட்டு நீங்கள் சண்டை போட்டுறீங்க. அதனுடைய முடிவு என்ன? ஒன்றும் இல்லைன்னு தான் சொல்லுவீங்க. அப்போ ஒன்றும் இல்லாத எதுக்கு சண்டை போட்டுக்கிறீங்க அப்படின்னு இவங்களுக்கு சொல்லலாம். ஏன் இந்த தப்பு பண்ணால் என்னால் தாங்க முடியல, அந்த நேரத்தில் கோபத்தில் நான் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் ஒவ்வொரு நாளும் சிந்தித்து ஏண்டா பண்ணோம் அப்படின்னு சிந்தித்து, தவறுக்கும் தப்பு செய்பவர்களுக்கும் திருத்தம் உண்டு. அதற்கான மார்க்கத்தை சிந்திக்கும் பொழுது அதே துன்பத்தை கொடுக்கின்ற மார்க்கம் வேற எதில்னா கிடைக்கும். ஆனால் ஒரு மனிதனை அழிக்கக்கூடிய அளவுக்கு போகின்ற கோபம் தன்னை அழித்து விடும் என்பதையும் நாம் புரிஞ்சுக்கிறோம். அதனால தான் அவ்வைப்பாட்டு நீங்கள் சொல்கிற தன்னை தான் காக்க சினம் காக்க காவாக்கால், தன்னையே கொள்ளும் சினம்னு சொன்னாங்க. அது என்ன இருந்தாலும் ஒரு நாள் நம்மையும் கொண்டுடும் நம்ம. அதனால் ஒன்றுமில்லாததற்கு சண்டை போடுகின்றவர்கள் சிந்திச்சு பாருங்கள், ஒன்றும் இல்லாததுக்கு எதுக்கு சண்டை போடுறீங்க? தவறு நடந்து கோபம் எல்லை மீறும் பொழுது அந்த ஒரே ஒரு நொடி பொழுது, ஒரே ஒரு நிமிடம் சிந்திக்கும் பொழுது பல மார்க்கத்துக்கான வழி இருக்குது. அந்த வழியை பின்பற்றது ரொம்ப நல்ல விஷயம் என்பதை புரிஞ்சுக்கணும். ஆக கோபம் என்பது ஒன்றுமில்லாதவர்களுக்கெல்லாம் தேவையற்றது. இந்த கோபம் என்பது சிந்தனைக்கு உட்பட்டது என்பதை மனதில் பதிய வைத்து கோபத்தை இல்லாமல் பார்த்துக்கிறது நல்லது. மனிதனாக பிறந்தவனுக்கு கோபம் இருக்கத்தான் செய்யும், அது இயல்பு, அதை நான் மறுக்கவில்லை. ஆனால் கோபத்தினுடைய முடிவால் பலன் இருக்கிறதா என்றால் நிச்சயமாக பலன் இல்லை என்பதுதான் அதற்கு பதில் என்பதை கூறி மீண்டும் சொல்லுகின்றேன். ஓம்கார வித்தக அகார உகார மகார தத்துவ ஷடாட்சர ஷண்முகநாத சர்வ ஏவங்குண மந்திர த்ரிநேத்ராதிபதி சர்வ புஜங்க பலசித்திதராயே சூர சம்ஹார நிரதம் சூர சம்ஹார வர்த்தன சுபயோக மங்கள சித்திகரம் ஷடாட்சர சஷ்டி நாயகன் அனுகிரகமார்த்த சித்திரஸ்து. ஆம், வருகின்ற 10/9/2025 அன்று சஷ்டி மாலை காலை 9 மணி முதல் தொடங்கி பகல் 1 மணி வரைக்கும் போகும். அடியேன்தான் மாலை போடுவேன் என்பதை சொல்லி முருகபக்தர்களும் சரி, மாலை அணிவித்து பயணம் பெற வேண்டும் என்று நினைக்கின்றவர்களும் சரி, எவ்வினையில் அகப்பட்டு கொண்டு வேதனையில் இருப்பவர்களாக இருந்தாலும் சரி, எனக்கு இது நடக்க வேண்டும் என்ற எண்ணமும், குழந்தை பேர் கிடைக்க வேண்டும், திருமணம் நடக்க வேண்டும், எனக்கு சரியான உத்தியோகம் வேண்டும் என்று எத்தனை விதமான பிரார்த்தனைகள் இருந்தாலும் அதை ஒன்றாக மனதில் நினைத்து கொண்டு அந்த மாலை அணிவிக்க வேண்டும் என்ற எண்ணம் உள்ளவர்களெல்லாம் மாலை அணிவித்து விரதத்தை பக்தியோடும் மெய்யாவும் கடைபிடித்து பலனடைய வேண்டும். இதில் பெண்களும் அணியலாம். குறிப்பிட்டு புதிதாக பார்க்குறவங்களுக்கு சொல்கிறேன், பெண்களும் அணியலாம். வயது வரம்பு கிடையாது. அதற்கு மாதவிடாய் என்பதற்கான பல மார்க்கங்களை நான் சொல்லப்பட்டிருக்கிறது. பட்டாடையும்
அது நமக்கு தூய காட்டனும் கட்டிக்கலாம், அதில் ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. விவரங்கள் வேணும் என்பவங்க நீங்கள் அலைபேசியில் தொடர்பு கொண்டு கேட்டிங்கன்னா எப்படி வரணும், என்ன ஆடை பெண்கள் கட்டணும், ஆண்கள் என்ன ஆடை கட்டணும், அது காவிதான் என்பதை சொல்லி விரதம் இருந்து பலனும் பயனடையணும். வருகின்ற அதுக்கு அடுத்து தொடர்ந்து 12ஆம் தேதி தேய்பிறை பஞ்சமி எல்லாருக்கும் தெரியும். அதனுடைய வழிபாடு அங்கே நடக்கிறது. 2 வட்டம் வந்து விட்டது. 3ஆவது வட்டத்துக்கு முன்னாடி நான் முடிக்கிறேன். அடுத்த வாரம் காத்துட்ருங்க, பார்க்கலாம். அற்புதமான இந்த வழிபாடுகளெல்லாம் பங்கு கொண்டு பயனடைய வேண்டும். வணக்கம்.